இந்த பாஸ்தாலாம் சில ரெஸ்டாரண்ட்டில் சுமாராக தான் இருக்கும். இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் போகணுன்னா ப்ரைஸ் கேட்டே பக்குன்னு ஆகிடும். கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். 2 கப்பு பாஸ்தா தண்ணி பாயில் ஆனதும் எண்ணெயும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் வேக வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு உடச்சோன்னா இந்த அளவுக்கு உடையணும். ஸ்ட்ரெயினரில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக சாப் பண்ண பூண்டு வதக்கிட்டு க்யூப்பில் கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம், கேரட் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, இட்டாலியன் சீசனிங் இல்லைனா மிக்ஸ் அப், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி க்ரன்ச்சியாக குக் ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதும் 6 லிட்டர் பால் சூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். பால் பாயில் ஆகவும் நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்மூத் ஆகிடும். இப்போ கொஞ்சம் மிக்ஸ்ட் அப், கொஞ்சம் பெப்பர் பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சீஸ் ஸ்லைஸ் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ், பாஸ்தா எல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற அதே சீஸி அண்ட் டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்சு அசத்துங்க.